ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், புல் யூஎஸ்டியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து புல் யூஎஸ்டியும் பிபி யூஎஸ்டி ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து நான் பிபியோடைய பிபி பம்ப் ஆகின அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து அது வந்து எத்தனை நாட்களில் பம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 300 டேஸ் நாங்கள் வந்து ரவுண்டாக வச்சுக்கொள்வோம். 298 டேஸ் நாங்கள் வந்து 300 டேஸ் அப்படின்னு சொல்லி ரவுண்டாக வச்சுக்கொள்வோம். ஓகே, பார்ப்போம். இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், பிபியில் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இன்வெர்ஸ் சைடுன்னு சொல்கிற ஒன்று ஃபோன் பண்ணி கிளியராக விளங்கும். சரியா? இப்போ எனக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த பிளேஸில் உண்டு. எனக்கு வந்து இந்த பிளேஸில் உண்டு, இங்கே உண்டு அண்ட் இங்கே உண்டு. இது ரெண்டும் வந்து இது மூணு வந்து எனக்கு இன்வெர்ஸ் சைடுன்னு சொல்கிற வந்து குறிக்குது இதுக்கு முன்னாடி. சரியா? இப்போ வந்து இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வந்து எங்களுக்கு சொல்லலாம் இங்கே வந்து இந்த இருக்குது. இது ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இதை சொல்லலாம். சரி, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர். இங்கே இருந்து மார்க்கெட் வந்து எனக்கு கீழே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால், இந்த சைட் வியூஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால், எனக்கு வந்து என்ன செய்யணும் சொன்னால், இந்த லோ ஃபுல்லாக பிரேக் பண்ணிடும். லோ ஃபுல்லாக பிரேக் பண்ணி கீழே மூவ் ஆகி இங்கே இருக்கிற லிக்விடிஸ் இந்த இங்கே இருக்கிற லிக்விடிஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் ஆச்சுன்னு சொன்னால், அது வந்து எனக்கு ஒரு நெக்காக மாறிட்டு இங்கே திருப்பி மார்க்கெட் மாறுவோம் இந்த சைட் வியூஸ்களுக்கு வரணும். சரியா? இப்போ இந்த சைட் வேஸ்களுக்கு மார்க்கெட் வரணும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கிற லிக்விடிஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணப்பட்டாச்சு. இங்கே வந்து மார்க்கெட் டவுனுக்கு போயிட்டு லோவில் இருந்து திருப்பி மார்க்கெட் மறுபடியும் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் கீழே வந்து எஃப்இஜிஓ லிக்விடிஸ் என்ன செய்யணும் ஃபில்லப் பண்ணிட்டு எங்களுக்கு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் வந்து இந்த சைட் வேஸ்க்குள்ளுக்கு தான் நடக்கும். பட் அதுக்கு வந்து டைம் பீரியட் ஒன்று எடுக்கும். இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தோம்னு சொன்னாலும், இப்போ வந்து ஸ்டில் நாங்கள் இங்கே வந்து ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கோம். இன்னும் வந்து எங்களுக்கு பம்பாக ஸ்டார்ட் ஆகி இப்போ நாங்கள் வந்து 300 டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட 2027 பிப்ரவரியில் தான் இது வந்து பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நாங்கள் அப்படி பார்த்தோன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால், இங்கே இருந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த சைட் வேஸ்லேருந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடலாம். சைட் வேஸ் கொடுக்க தானே, இந்த சைட் வேஸ்லேருந்து மார்க்கெட் எங்களுக்கு என்ன சொல்லலாம் சொன்னால், சும்மா இப்படி பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து எங்களுக்கு மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடலாம். அப்படி மேலே மூவ் ஆச்சுன்னு சொன்னாலும் நோ இஷ்யூ. சரியா? பட் இப்போ வந்து ஸ்டில் நாங்கள் இந்த கோயினில் வந்து ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இருந்து நாங்கள் வந்து பை பண்ணி டிசிஏ பண்ணி வந்தோம்னு சொன்னால், ஒரு கட்டம் வந்த பின்னால் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கும். அப்படி பிரேக் அவுட் நடக்கக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த கோயினில் ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கொண்டு மார்க்கெட் இது வெளியாகிறதுக்கு மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ இந்த கோயின் வந்து பார்த்தீங்கன்னா புல் யூஎஸ்டின்னு சொல்லுவோம். இது வந்து ஐ திங்க் புல் மார்க்கெட் வரக்கிட்ட எங்களுக்கு வந்து அந்த டைம் புல் மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கும். சிறப்பாக அந்த புல்னு சொல்கிறது வந்து பீக்கில் இருக்கும். அப்போ அந்த டைம் வந்து ஹைப் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த கோயின். சரியா? அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ இருக்கிற இந்த அக்யூமுலேஷன் ப்ரைஸில் பை பண்ணி டிசிஏ பண்ணி எங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $10 நீங்கள் டிசிஏ பண்ணி வந்தீங்கன்னு சொன்னாலும், ஒரு 1 இயர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு $100 $200 வந்து உங்களுக்கு இந்த கோயினில் இருந்துடும். இப்போ இந்த கோயினில் இருந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், அது வந்து ஒரு 10x 20x போகணும்னு சொன்னால், உங்களுக்கு வந்து அதில் இருந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து $100 10x போகணும்னு சொன்னால் உங்களுக்கு $1000, $200 உங்களுக்கு வந்து 10x போகணும்னு சொன்னால் $2000, $200 உங்களுக்கு 20x போகணும்னு சொன்னால் $4000 கிட்ட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கொண்டு மார்க்கெட் வந்து வெளியாகிறதுக்கு மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக சிம்பிளான வேலை நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இந்த வே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேஸ்டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் மார்க்கெட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவராக இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய இன்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.